Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG 2025 ஓட சிலபஸ்ல எந்த சேஞ்சும் கிடையாது. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க NEET 2025 சிலபஸ் சேஞ்ச் பத்தி அப்டேட் பண்ணுங்கன்னு. NEET 2024ல என்ன சிலபஸோ அதான் NEET 2025க்கு அதோட PDF வந்து NMC ரிலீஸ் பண்ணதை நம்ம Telegram சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வாரம் OMG It's Fridayல நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டோம் which NEET 2025 pattern would you prefer அப்படினு. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா பென் அண்ட் பேப்பர் மெத்தடா தெரியலங்க அப்படிங்கறதுல 70% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட் வந்து எங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் ஆப்டா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க NEET 2025ல 27% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சொல்லிட்டீங்க 3% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் கான்ட் சே அப்படினு சொல்லிருக்கீங்க எப்பவுமே ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்குது ஒரு எக்ஸாம் அறிமுகப்படுத்துறாங்க அப்படினா அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட எக்ஸாம் ஒரு 10 இயர்ஸ் டைம்ல அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இத நீங்க காலகாலமா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் beginningல தமிழ்நாட்டுல MBBS இன்ஜினியரிங்க்குன்னு தமிழ்நாடு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அட்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் 2003-4 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கட் ஆஃப் மெத்தட ஃபாலோ பண்ணாங்க அதுல இருந்து எக்ஸாக்ட்டா 10 வருஷம் கழிச்சு கட் ஆஃப் மெத்தட ரிமூவ் பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் NEET அதாவது MBBS BDSக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆயுஷ் கோர்சஸ்லாம் அப்போ every 10 years நமக்கு தெரிஞ்ச இந்த 30 வருஷத்துல 3 டிஃபரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு MBBS BDS அட்மிஷன்ல அப்போ 2016ல ஃபுல் ஃப்ளட்ஜ்டா ஆரம்பிக்கப்பட்ட இந்த NEET எக்ஸாமினேஷன் 2025 6 வாக்ல கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகதான் போகுது அதுதான் ஹிஸ்டரி சொல்லுது ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அந்த விதத்துல இப்ப ரீசன்ட்டா வந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல் இது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த நியூஸ் ஆர்டிகல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா NEET UG CUET UG UGC NET 2025 to undergo major overhaul as NTA shifts focus to higher education admissions. So higher education na நம்ம MBBS BDS any degree courses PG PhD இதெல்லாம் நம்ம வந்து higher educationல வந்துருவோம் இப்போ NEET UG MBBS BDS ஆயுஷ் courses இதுக்கெல்லாம் CUET exam வந்து பாத்தீங்கன்னா UG degree courses BSc BA BCom இந்த மாதிரி MSc க்கும் CUET PG இருக்கு MSc MA க்கலாம் UGC NET 2025 அப்படிங்கிறது lectureship as well as PhD stipend ஓட பண்றது அதெல்லாம் சொல்லுவோம் சோ இந்த மூன்று எக்ஸாம்லயும் நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வர போறாங்க NTA இதுல வந்து அவங்க செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் and நமக்கு வந்து இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது இங்க நேர்மைத்தன்மையை மென்ஷன் பண்றாங்க so the national testing agency will undergo a significant restructuring in 2025 2025லயே restructuring ஆகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 member committee former ISRO அவங்க ஹெட்டோட அந்த அவங்களோட கமிட்டியோட சஜஷன் படி என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படினு பார்க்கலாம் so that இங்க வந்து education entrance examல தான் இந்த restructuring நடக்க போகுது 2025ல இருந்தே இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு so first அவங்க கொண்டு வந்திருக்க ரிஃபார்ம்ல DG exam system for improved security and transparency கொண்டு வந்திருக்காங்க அது என்ன DG examனா இப்போ ஏர்போர்ட்ல DG யாத்ரா சிஸ்டம் அப்படினு சொல்லுவாங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளோட ஐடென்டிட்டியை அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது போல சாரி இந்த பூச்சி வந்து உட்கார்றதுனால இப்படி மாறுது அத வந்து இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி அது நமக்கு இருக்கு பட் AI driven analytics நம்ம தானா அது அப்படிங்கறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆதார் இன்டகிரேஷன் நம்ம எக்ஸாம் அந்த ஹால் டிக்கெட்டோட ஆதார் கம்பல்சரி இன்டகிரேட் பண்ணிடுவாங்க so that நம்ம ஆக்சுவலா அந்த ஸ்டூடண்ட் தான் எக்ஸாம் எழுதுறாங்களாங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் மாறாட்டம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆள் மாறாட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த DG எக்ஸாம் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்றாங்க அதாவது ஒரு ஆளுக்கு பதிலா இன்னொருத்தவங்க வந்து எக்ஸாம் எழுதுறத தடுக்கிறதுக்கு அடுத்து மல்டி செஷன் டெஸ்டிங் அண்ட் என்ஹான்ஸ்டு எக்ஸாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஒரே ஒரு தடவை வருஷத்துக்கு எக்ஸாம் எழுதும்போது ஸ்டூடண்ட்ஸ் பிரஷரைஸ் ஆகுறாங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க சோ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் சோ அந்த ஒரு எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் செஷன் 1 செஷன் 2 அப்படினு மார்னிங் ஆஃப்டர்நூன் இப்படி வைக்கும்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து சொல்லிருக்காங்க சோ மல்டிபிள் செஷன்ல நமக்கு NEET UGC NET இதெல்லாம் நடத்துறதுக்கு அவங்க வந்து
ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பை partnering with Kendriya Vidyalayas, Navodaya Vidyalayas and reputed universities, NTA plans to establish nationwide network of 400 to 500 testing centers. ஸோ டெஸ்டிங் சென்டர் பர்மனண்ட்டாகவே அவங்க வந்து ஒரு 400லேருந்து 500 ஏற்படுத்திடுவாங்க. அந்த டெஸ்டிங் சென்டர் ஃபுல்லாகவே NTA கண்ட்ரோலில் இருக்கிறதுனால மால் ப்ராக்டிஸ் நடக்கிறது, தவறுகள் நடக்கிறத நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேஞ்சஸ் டு நீட் யூஜி, கியூட் யூஜி அண்ட் UGC நெட் எக்ஸாம் மோட். ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்குது இல்லையா, அதை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ தட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றும் போது எக்ஸாமில் இருக்கக்கூடிய நேர்மைத்தன்மையை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இம்ப்ரூவ்டு லீடர்ஷிப் அண்ட் ஸ்டாஃபிங் ஃபார் NTA. இப்போதைக்கு NTAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்காங்க. ஸோ NTAவோட ஓன் ஸ்டாஃப் அதிகரிக்கும் போது அவங்க மேற்பார்வையில் எக்ஸாம் வந்து ஒழுக்கமான முறையில் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் அண்ட் ஃபியூச்சர் outlook அப்படின்னு பார்க்கும்போது as NTA prepares for its restructuring in 2025, the government's focus is clear to provide transparent, வெளிப்படையான, efficient and secure examination system for students aspiring to enter higher education institution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீட் யூஜி, கியூட் யூஜி, UGC நெட் இந்த மூணுக்கு தான் அவங்க வந்து ரிஃபார்ம் வந்து இந்த வருஷம் ஸ்டாண்டர்டைஸ்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து டெக்னாலஜி ட்ரிவன் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, இன்க்ரீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்க போகுது. அதனால் நமக்கு எக்ஸாமோட இன்டெகிரிட்டி, நேர்மைத்தன்மை மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கவர்மெண்ட் நம்புகிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபார் நீட் யூஜி soon will be announced அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனத்தை சிதறப்படாதீங்க. அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக பென் அண்ட் பேப்பர் மெத்தடாங்கிறது ரெண்டாவது. பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திடீர்னு அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை, 2026 தான், இப்போ நீங்கள் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் எழுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கண்டென்ட் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் தெளிவாக இருந்துட்டோன்னா எந்த மெத்தட்னாலும் நம்ம அடித்து தூள் கிளப்பிட்டு மார்க்கை வாங்கிட்டு நமக்கு வேணுங்கிற காலேஜில் போய் வேணுன்ற கோர்ஸில் உட்காந்து ஜம்முன்னு படிக்கலாம். ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் OMG It's Friday உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.